எந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் எது வந்தாலும் ஹல்லேலூயா, ஆண்டவர் அதை மாற்றி கொடுப்பாரு. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆண்டவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிற உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். தேவப்பிள்ளைகளே, ஆண்டவரை மட்டும் நம்ம நம்பிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே அவர் ஆயிடுவார். அவர் தான் நமக்கு தாயும் தகப்பனும் எல்லாம் ஆயிடுவார். அப்ப நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா திரும்பி வாசிக்க, தேவனை நம்பி இருக்கிறேன், கடவுளை நான் நம்பி இருக்கிறேன், ஒரு மனுஷனை நம்பல. மனுஷனை நம்புனா எப்போ நம்ம கைவிடப்படும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா அநேக போராட்டங்கள் சூழ்நிலை வரதான் செய்யும். ஆனா எல்லா போராட்டத்தையும் தவிடுபடியாக்கி அந்த தடையெல்லாம் தவிர்த்து எரிஞ்சு அதை மாற்றி போட்டு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. நம்ம அவரை நம்புறோம், நம்ம அப்பாவை நம்புறோம். அப்பா என்ன செய்வாரு? காலையில ஒரு பொருளை கேட்டோம்னா சாயங்காலம் வாங்கி தருவாங்களா இல்லையா? சரி, இன்னைக்கு தரலாம்னா அப்பா என்ன செய்வாரு? அவரால் வாங்கி கொடுக்க முடியல, ஒரு 2 நாள் கழிச்சுனாலும் வாங்கி தருவாரு. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு கலங்கிட்டு இருக்கீங்க, பயந்துட்டு இருக்கீங்க, பதறி போயிருக்கீங்கன்னா அந்த காரியத்துக்கு தான் நான் சொல்ல வரேன். அதை கடவுளுக்கு முன்னால 100க்கு 100 நம்பி பாருங்க. யாரை நம்பி இருக்கிறீங்க? தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எந்த மனுஷனும் எவ்வளவு பெரிய கொம்பு முளைச்ச மனுஷனா இருந்தாலும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது.